Hello students, welcome back to Zerofail. I'm Krishna. This is our 8th standard science session. In this video, we are going to see about the topic advantages and disadvantages of friction. So, first time யாரெல்லாம் பார்க்குறீங்களோ please தயவு செஞ்சு previous videos பாருங்க அப்பதான் உங்களுக்கு இது ரொம்ப புரியும். Okay? First advantages ரொம்ப என்ன first advantage பார்த்தீங்கன்னா easy to hold objects in our hand. சரியா? அதாவது இப்போ நம்ம கையால ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். Reason what? Friction between our palm and this object. அந்த ஃப்ரிக்ஷனால தான் இந்த ஆப்ஜெக்ட்டை நான் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க முடியுது. ஒருவேளை நம்ம கையில ஃபுல்லா ஆயிலா இருக்குது, இந்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லா ஆயிலா இருக்குன்னா நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, நம்மளோட ஹோல்ட் பண்ணி வைக்க முடியுமா? நாட் பாசிபிள். பிகாஸ் ஃப்ரிக்ஷன் இருக்கிறனால தான் நம்ம ஈஸியா எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணி கையில வச்சிருக்கோம். பாத்தீங்களா? ஸோ இந்த கபடி பிளேயர்ஸ்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவாங்க, மேக்ஸிமம் விளையாடிட்டு இருக்கும்போது கையெல்லாம் ரொம்ப ஷார்ட் ஆகிட்டு என்ன இருக்கும், ஒரு மாதிரி ஸ்லிப் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க அடிக்கடி என்ன பண்ணுவாங்க, கிரவுண்ட்ல இருக்கிற மண்ணை எடுத்து நல்ல கையில தேய்ச்சிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அப்போதான் அவங்க கை வந்து ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃபா இருக்கும். ஸோ அப்போதான் அவங்க வந்து ஒருத்தர் அந்த பிளேயரை பிடிக்கும் போது ஈஸியா ஹோல்ட் பண்ணிக்க முடியும். அப்போதான் ஃப்ரிக்ஷன் கிடைக்கும் அவங்களுக்கு. புரியுதா? நெக்ஸ்ட், ஈஸி டு வாக் ஆன் த ரோட் மேல நம்ம நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஃப்ரிக்ஷன். இப்போ உள்ள ரோட்ல வந்து ஃபுல்லா ஒரு பாசி பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க, நம்ம அந்த குளத்துல நடக்கும்போது ஒரு மாதிரி பாசி பிடிச்ச ஒரு மாதிரி வழவழன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி நடக்க முடியுமா? நம்மளால முடியாது. இல்ல ஃபுல்லா இந்த மட்டு இருக்குல்ல, தொழில் மேல நம்ம நடக்க முடியுமா? முடியாது. ஓகே, ஸோ ரோடு வந்து ஒரு மாதிரி அழகா ரஃப் அண்ட் டஃபா இருக்கிறதுனால தான் நம்ம நடக்கும்போது நம்ம ஃபுட்டுக்கும் கிரவுண்டுக்கும் நடுவுல ஃப்ரிக்ஷன் கிரியேட் ஆகும், நம்மளால சேஃபா ஸ்மூத்தா நடக்க முடியுது. ஓகே, நெக்ஸ்ட், ரைட்டிங் ஈஸிலி ஆன் த பேப்பர். ஸோ நம்ம அந்த பேப்பர்ல எழுதுறோம்ல, ஸ்மூத் அந்த ஃப்ரிக்ஷன் இருக்கிறனால தான் நம்ம அழகாக எழுத முடியுது. ஓகே, ஸோ அதுவும் இந்த ஃப்ரிக்ஷனோட ரீசன் தான். அதன் ஆட்டோமொபைல்ஸ் மூவ் சேஃப்லி ஆன் த ரோட். இப்போ நம்ம வெஹிக்கிள்லாம் இருக்குல்ல, வெஹிக்கிள்லாம் வந்து ரோட்ல ஸ்மூத்தா போயிட்டு இருக்குது. ரீசன் என்னமா, அந்த டயருக்கும் ரோட்டுக்கும் நடுவில் என்ன இருக்குமா, ஒரு ஃப்ரிக்ஷன் கிரியேட் ஆகுது. இந்த ஃப்ரிக்ஷன்னால தான் நம்ம ஆட்டோமொபைல்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்மூத்தா சேஃபா மூவ் ஆகி போயிட்டு இருக்குது. ஓகே, த நெக்ஸ்ட், ஏபிள் டு லைட் மேட்ச்ஸ்டிக்ஸ். இப்போ நம்ம வந்து நம்ம அந்த தீப்பெட்டி கொளுத்துறோம் இல்லையா, அதை தீக்குச்சி மேட்ச் பாக்ஸ் ஃபயர் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த ஃப்ரிக்ஷனால தான் அது உனக்கு என்ன ஜென்ரேட் ஆகுது, இக்னைட் ஆகுது. ஓகே, அதே மாதிரி ஸ்விங் மிஷின்ஸ், அது வேற என்ன சொல்லலாம், அந்த நாட்டை டைப் பண்றது, இந்த கயிறு கட், இதெல்லாமே நாட் போடுறோம்ல. ஸோ இது எல்லாத்துக்கும் ரீசன் ஃப்ரிக்ஷன். ஸோ ஃப்ரிக்ஷன் வந்து ரொம்ப அட்வான்டேஜான ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல. அது எந்த அளவுக்கு அட்வான்டேஜோ அதே மாதிரி அது நம்ம லைஃப்ல நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் கொடுக்குது. ஈவன் தோ ஹேவிங் சம் டிஸ்அட்வான்டேஜஸ், ஸோ நம்ம அதை வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, இஸ் வியர் அண்ட் டியர் ஆஃப் கான்டாக்ட் சர்ஃபேசஸ். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான். இது சர்ஃபேஸ் வந்து கான்டாக்ட்ல இருக்கும்போது என்ன ஆகும், சர்ஃபேஸ்ல வந்து தேய்மானம் அடையும், அதாவது வியர் ஆகும். புரியுதா? ஸோ இதுதான் இது மெயின் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மெஷின் பார்ட்ஸ் வந்து கொஞ்ச நாள் அப்படியே என்ன ஆகிடும், அது ஒரு மாதிரி டேமேஜ் ஆகி போயிடும். ஓகே, த நெக்ஸ்ட், excess effort to operate machine to overcome the friction. So இப்போ ஃப்ரிக்ஷனோட மெயின் அது என்ன பண்ணும், இந்த ஃப்ரிக்ஷன் வந்து நம்ம அந்த மோஷனை வந்து தடுக்கும்ல. ஸோ அந்த ஃப்ரிக்ஷன் நம்ம ஓவர் கம் பண்ணோம்னா நம்ம நார்மலை விட அதிகமான எஃபோர்ட் கொடுக்கணும் அந்த மெஷின் ரன் பண்ண வைக்கிறது. புரியுதா? ஸோ நம்ம நிறைய எனர்ஜி வேஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். இல்லை நிறைய, புரியுதா, எலக்ட்ரிசிட்டியா இருக்கலாம், இல்லை வேற ஹியூமன் பவரா இருக்கலாம், whatever. ஸோ இந்த ஃப்ரிக்ஷனை ஓவர் கம் பண்றதுக்காக நம்ம நிறைய எஃபோர்ட் வேஸ்ட் பண்ண வேண்டியிருக்குது. இது ரொம்ப பெரிய ஒரு ட்ராபேக் ஆகும் இந்த ஃப்ரிக்ஷனால. அப்புறம் பாத்தீங்கன்னா, it produces heat which damage the surface or which damage the machine parts. இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த ஃப்ரிக்ஷனால என்ன கிரியேட் ஆகும், ஹீட் கிரியேட் ஆகுது. இந்த ஹீட் என்ன பண்ணும்னா, ஒரு நாள் போக 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 அந்த சர்ஃபேஸையே, அந்த மெஷினையே என்ன பண்ணிடுமா, அது ஒரு மாதிரி டேமேஜ் பண்ணிடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஐ திங்க் இதோட இந்த செகண்ட் யூனிட் முடியுது. ஸோ நல்லா படிங்க எல்லாத்தையும். ஸோ தெரியலனா, if you have any doubt, please ask me in the comment section. Okay, thanks for watching. Good luck.